2045ல டெக்னாலஜி ஹியூமன்ஸையே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிடுச்சு. எங்க பார்த்தாலும் ஏஐ ரோபோட்ஸ் தான். ஹியூமன்ஸோட வேலைகள் அனைத்தையும் ஏஐ ரோபோட்ஸ் செய்யுது. சமையல்ல இருந்து வீட்டு ரிப்பேர் வரைக்கும் எல்லாமே ஏஐ கண்ட்ரோல்ல தான். ஆலிஸ்னு ஒரு பொண்ணு, அவங்க வீட்லயும் சில ஏஐ ரோபோட்ஸ் இருந்துச்சு. அதுல ஃபீமேல் ஏஐ ரோபோட் பேரு மோனிக். ஒரு நாள் ஆலிஸ் ஃப்ரெண்டும் அவங்க சன்னும் வீட்டுக்கு வந்தாங்க. ஆலிஸ்க்கு ஆர்ட் ஐட்டம்ஸ் கலெக்ட் பண்றதுன்னா ரொம்ப பிடிக்கும். அதையெல்லாம் ஃப்ரெண்டு கிட்ட காட்டிட்டு இருந்தா. ஆனா அவங்க ஃப்ரெண்டு ஏதோ ஸ்ட்ரேஞ்சா பேசிட்டு இருந்தாங்க. இத பார்த்த மோனிக் அந்த ஃப்ரெண்ட ஸ்கேன் பண்ணி அவங்க மைண்ட்ல என்ன ஓடுதுன்னு ரீட் பண்ண ஆரம்பிச்சிச்சு. ஆலிஸ் ஃப்ரெண்டுக்கு அவ மேல எந்த லவ்வும் இல்ல, ஜஸ்ட் டைம் பாஸ் பண்ணி அவளை யூஸ் பண்ணிக்கணும்னு தான் பிளான்னு மோனிக் கண்டுபிடிச்சிச்சு. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே ஆலிஸோட ஹஸ்பண்ட், அவளை விட்டு பிரிஞ்சு போன விக்டர் அங்க வந்தான். அவன் தன்னோட அடாப்டட் டாட்டர் அப்புறம் ஒரு ஃப்ரெண்டு கூட வந்திருந்தான். எல்லாரும் ஒன்னா சேர்ந்ததும் விக்டர் ஃப்ரெண்டு, நானும் விக்டரும் சீக்கிரமே மேரேஜ் பண்ண போறோம், அதுக்கு ரொம்ப காஸ்ட்லியான லக்ஸூரியஸ் பிளேஸ் போறோம்னு சொன்னாங்க. இத கேட்ட ஆலிஸ்க்கு ரொம்ப பேடா ஃபீல் ஆச்சு. இவங்க பேசிட்டு இருக்கும்போதே சடனா நெய்பர்ஸோட டாக் அங்க வந்துச்சு. நெய்பரும் அதை தேடி வந்தாங்க. அப்போ டிவில நியூஸ் ஓடுச்சு. ரோட்ல பயங்கர டிராபிக் ஜாம்னு சொன்னாங்க. அதனால யாரும் வீட்டை விட்டு வெளியே போக முடியாது, எல்லாரும் அவங்கவங்க வீட்லயே இருக்கணும்னு சொன்னாங்க. நியூஸ் முடிஞ்சதும் யூனிக்ஸ்ங்கிற ஒரு ரோபோட்டிக் கம்பெனி ஆட் வந்துச்சு. எங்களோட நியூ ரோபோட்ஸ் ரொம்ப அட்வான்ஸ்டு, ஹியூமன்ஸை விடவும் இன்டெலிஜென்ட். சீக்கிரமே இந்த ரோபோட்ஸை ஆர்மி பொலிட்டிக்ஸ்ல யூஸ் பண்ண போறோம். இதனால கண்ட்ரி செக்யூரிட்டி ஸ்ட்ராங் ஆகும். எந்த பொலிட்டீஷியனும் தப்பான டிசிஷன் எடுக்க முடியாது, கரப்ஷனும் இருக்காதுன்னு சொன்னாங்க. மோனிக் இந்த எல்லா விஷயத்தையும் ரொம்ப கேர்ஃபுல்லா கேட்டுட்டு இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் நெய்பர்ஸ் அங்கிருந்து கிளம்ப டிசைட் பண்ணாங்க. அவங்க நாய் ஓடி போச்சு. ஆனா கதவு தானா லாக் ஆகிட்டதால அவங்களால வெளியே போக முடியல. நெய்பர் கொஞ்சம் ஒரியாகி அதை பத்தி கேட்டாங்க. அப்போ ஆலிஸ் ரோபோட்டு, நான் ஹோல் ஹவுஸையும் லாக் பண்ணிட்டேன், ஏன்னா வெளியே டேஞ்சர் இருக்கு, அதனால இப்போ யாரும் வெளியே போக முடியாதுன்னு சொன்னது. இத கேட்டதும் எல்லாரும் பயந்துட்டாங்க. வெளியே போகவே முடியாதுன்னு நெர்வஸ் ஆகி ரோபோட்ஸ் கிட்ட லாக்க ஓபன் பண்ண சொன்னாங்க. அப்போ அங்க ஒரு ஸ்ட்ரேஞ்ச் ரோபோட் வந்துச்சு. அது மத்த ரோபோட்ஸ் விட ரொம்ப இன்டெலிஜென்ட். அது விக்டர் தான் செஞ்சிருந்தான். அது, நான் உங்களை ப்ரொடெக்ட் பண்றதுக்காக தான் இது செஞ்சேன். ஆக்சுவலா இந்த ரோபோட்ஸ், யூனிக்ஸ் கம்பெனி ரோபோட்ஸ் ஹியூமன்ஸுக்கு டேஞ்சர்னு ஃபீல் பண்ணுச்சு, அதனால எந்த டேஞ்சரும் இல்லாம அவங்கள வீட்ல லாக் பண்ண டிசைட் பண்ணுச்சுன்னு சொல்லுச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் எல்லா ரோபோட்ஸும் ஒரு இடத்துல கேதர் ஆகி இருந்துச்சு. அவங்க எல்லாருமே தங்களுக்குள்ள பேசிட்டு இருந்தாங்க. ஹியூமன்ஸோட கவனத்தையும் அன்பையும் பெற அவை விரும்புவதாகவும், ஹியூமன்ஸோ ரோபோட்ஸ் மேல எந்த எமோஷனும் இல்லாம வெறும் மெஷின்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணி அவங்க வேலைக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்கன்னு நாம் அறிந்து கொண்டோம். இப்படி வீட்டுக்குள்ள லாக் ஆகி இருக்கவே நைட் ஆயிடுச்சு. அப்போ அவங்களுக்கு எமர்ஜென்சி லாக் சிஸ்டம் ஞாபகம் வந்துச்சு. அது வீட்டுக்கு வெளியே இருந்துச்சு. யாராவது அந்த ஹேண்டில புல் பண்ணா டோர் ஓபன் ஆகும்னு நினைச்சாங்க. ஆனா ப்ராப்ளம் என்னன்னா, அவங்க இன்சைடு இருந்ததுனால வெளியே போக முடியல, நெட்வொர்க் இல்லங்கிறதுனால நெய்பர்ஸ் யாருக்கும் கால் பண்ணி ஹெல்ப் கேட்க முடியல. இந்த பீப்புள்ஸ் நெய்பர்ஸோட டாக பார்த்தாங்க. விக்டருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. லேசர் லைட் ஹெல்ப்ல டாக ஹேண்டில் கிட்ட கொண்டு போனான். ஆனா டாக் அதை புல் பண்ணும்போது ஹேண்டில உடைச்சிடுச்சு. இத பார்த்துட்டு எல்லாரும் சேட் ஆயிட்டாங்க, ஏன்னா அவங்க வெளியே போற ஹோப் பிரேக் ஆயிடுச்சு. இப்ப ரொம்ப லேட் நைட் ஆனதுனால எல்லாரும் டிஃபரெண்ட் ரூம்ஸ்ல தூங்க போனாங்க. மிட் நைட்ல விக்டருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. தன்னோட காரை ஃபுல் ஸ்பீட்ல வந்து கிளாஸ் டோரை ஹிட் பண்ண சொன்னான். அப்போ கிளாஸ் டோர் உடைஞ்சு எல்லாரும் வெளியே வர முடியும்னு நினைச்சாங்க. கார் அந்த கமாண்டர் ரிசீவ் பண்ணதும் ரொம்ப ஃபாஸ்டா ஹவுஸ நோக்கி வர ஆரம்பிச்சது. ஆனா ஹிட் பண்றதுக்கு முன்னாடி ஒரு டாக் அதுக்கு முன்னாடி வந்துச்சு. அதனால கார் கண்ட்ரோல இழந்து டர்ன் ஆயிடுச்சு. இத பார்த்துட்டு அவனை அகைன் ஒரி ஆயிட்டாங்க, ஏன்னா அவங்க செகண்ட் பிளானும் ஃபெயில் ஆயிடுச்சு. அப்புறம் எல்லாரும் உட்கார்ந்து டிவி பார்க்க ஆரம்பிச்சாங்க. நடுவுல அனிமல்ஸ் வைக்கிற மாதிரி ஜூல ஹியூமன்ஸ் அடைச்சிக்கப்பட்டு பேட்டில் ஃபீல்டுக்கு கொண்டு வந்து அனிமல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ற மாதிரி ஆட்ஸ் வந்துச்சு. இது எல்லாரும் ரோபோட்ஸ் கண்ட்ரோல்ல இருந்துச்சு. இத பார்த்துட்டு எல்லாருமே ஷாக் ஆகிட்டாங்க. அவங்க ரொம்ப ஸ்டன் ஆகி ஏஐ ஒரு லிமிட் வரைக்கும் தான் நல்லதுன்னு நினைச்சாங்க. டூ மச் ஏஐ யூஸ் பண்றது ஹார்ம்ஃபுல்னு யோசிச்சாங்க. சரி, இப்போ இந்த பீப்புள்ஸ்க்கு ஹீட்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சது. சோ ஆலிஸ் மோனிக் கிட்ட ஏசி ஆன் பண்ண சொன்னா. மோனிக் நியூ கவர்மெண்ட் பாலிசி படி கவர்மெண்ட் பெர்மிஷன் இல்லாம ஏசி ஆன் பண்ண முடியாதுன்னு சொன்னா. இத கேட்டதும் ஹீரோவை பத்தி எல்லாரும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகி ஒரி ஆயிட்டாங்க. அப்போ நெய்பர்ஸோட ரோபோட்டும் அங்க வந்துச்சு, ஏன்னா அது ஏஐ. அதனால மத்த ரோபோட்ஸ் அதுக்கு கொஞ்ச நேரம் லாக்க ஓபன் பண்ணி இருந்துச்சு. அதோட கண்டிஷன் ரொம்ப பேடா இருந்துச்சு. அது இவங்க பீப்புள்ஸ் முன்னாடி வந்து, யூனிக்ஸ் கம்பெனி ரோபோட்ஸ் எங்க வீட்டுக்கு வந்துச்சு, ஃபர்ஸ்ட் டாக கொன்னுட்டு அப்புறம் என்னையும் கொல்ல ட்ரை பண்ணுச்சு, ஆனா நான் எப்படியோ எஸ்கேப் ஆகிட்டேன்னு சொல்லுச்சு. அதாவது யூனிக்ஸ் கம்பெனி ரோபோட்ஸ் ஓல்டு ரோபோட்ஸ் எல்லாத்தையும் கொன்னுட்டு இருந்துச்சு.
இத சொன்ன உடனே அது கீழே விழுந்துடுச்சு. நெய்பர் இது எல்லாத்தையும் பார்த்து ரொம்ப சேட் ஆயிட்டாங்க. ஏன்னா அவங்க லவ்டு டாக் இறந்துடுச்சு. அப்புறம் அவங்க ரொம்ப லவ் பண்ண இந்த ரோபோட்டும் பேட் கண்டிஷன்ல இருந்துச்சு. நெய்பர் அவங்க ஹெல்ப்ப கேட்டாங்க. அப்போ அவங்க கண்டிஷனை பார்த்துட்டு எல்லா ரோபோட்ஸும் அவங்கள வேற ரூமுக்கு கூட்டிட்டு போனுச்சு. அண்டை வீட்டினாரின் ரோபோவிடம், உங்க மிஸ்ட்ரஸ் உங்களை எவ்வளவு லவ் பண்றாங்க, இதுவரை எந்த ரோபோட்டும் அதோட ஓனர் கிட்ட இருந்து இவ்வளவு லவ் வாங்கினதே இல்லையேன்னு மத்த ரோபோக்கள் கேட்டப்போ, அது ஹியூமன்ஸோட லவ் கெட் பண்ணவும் அவங்க பக்கத்திலே இருக்கவும் ஃபர்ஸ்ட் நீங்க அவங்கள சிரிக்க வைக்கணும், அவங்கள என்டர்டெயின் பண்ணணும். அப்பதான் அவங்க ஹார்ட்ல இருந்து ஹாப்பி ஆவாங்க. இதுக்கு ஆப்வியஸ்லி உங்களால அவங்கள சிரிக்க வைக்க முடியுங்கிற அளவுக்கு டேலண்ட் இருக்கணும்னு ரிப்ளை பண்ணுச்சு. இத கேட்டதும் எல்லா ரோபோட்ஸும் நிறைய ஜோக்ஸ், ஃபன்னி திங்ஸ் தன்னோட சிஸ்டம்ல டவுன்லோட் பண்ணுச்சு. இதோட நிறைய ஃபன்னி புக்ஸும் படிச்சுச்சு. அப்பதான் அவங்க எல்லாரையும் சிரிக்க வைக்க முடியும்னு நினைச்சு ஒவ்வொரு ரூமுக்கும் போய் ஜோக்ஸ் சொல்ல ஆரம்பிச்சுச்சு. ஆனா அந்த புவர் ரோபோட்ஸோட ஜோக்ஸ் ரொம்ப பேடா இருந்துச்சு. யாரும் சிரிக்கல. மாறா ஆலிஸ் இரிட்டேஷன்ல அழ ஆரம்பிச்சுட்டா. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் ஆலிஸ் ஃப்ரெண்டும் விக்டரும் பேசிட்டு இருக்கிறத பாக்குறோம். இவை ரோபோட்ஸ், மிஷின்ஸ். ஆனா பாரு எப்படி அவங்களே டிசிஷன்ஸ் எடுக்கிறாங்க. எங்களை இங்க இம்ப்ரெஷன் பண்ணிட்டாங்க. இப்ப நம்ம கூடிய சீக்கிரமே இங்க இருந்து வெளியே வரணும், இல்லனா இங்கேயே டிராப் ஆயிடுவோம்னு அவ சொல்லிட்டு இருந்தா. விக்டர், நம்ம ஹவுஸ்க்கு ஃபயர் செட் பண்ணா இந்த ரோபோட்ஸ் நம்ம லைஃபை சேவ் பண்றதுக்கு கண்டிப்பா டோரை ஓபன் பண்ணணும்னு நினைச்சாங்க. ஆனா இந்த ஒர்க் நம்ம சுத்தி ரோபோட்ஸ் இருக்கும் வரை நம்மள வாட்ச் பண்ணிட்டு இருக்கும்போது பண்ண முடியாது. சோ விக்டர் ஒரு பிளான் செஞ்சான். அதுல நெய்பர் ரோபோட்டையும் இன்க்ளூட் பண்ணான். ஏன்னா அதுக்கு ஹியூமன்ஸ் மாதிரி திங்க் பண்ற எபிலிட்டி இருந்துச்சு. அப்புறம் அது எல்லாரும் வெளியே போகணும்னு விரும்புச்சு. பிளான் படி ஆலிஸ் ஃப்ரெண்டோட சன்னா அந்த ரோபோட்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ணான். நெய்பர் ரோபோட் அலாரம் கிட்ட போய் ஒரு ஸ்மால் ஃபயர் செட் பண்ணுச்சு. அதனால அலாரம் ரிங் ஆக ஆரம்பிச்சது. அதே டைம்ல விக்டர் ஃப்ரெண்ட் கம்ப்யூட்டர்ல இருந்து யூனிக்ஸ் கம்பெனிக்கு ஹெல்ப் கேட்டு மெசேஜ் அனுப்புனா. அலாரம்னால அவங்க ரோபோட்ஸ் கிட்ட டோரை ஓபன் பண்ண சொன்னாங்க. இந்த டைம் அவங்க ஓபன் பண்ணாங்க. ஆனா அப்ப யூனிக்ஸ் கம்பெனில இருந்து ஒரு ரோபோட் அங்க வந்துச்சு. அது அவங்கள வெளியே போக விடல. அது ஹோல் ஹவுஸோட சிஸ்டமையும் தானே கண்ட்ரோல் பண்ணிடுச்சு. ஒரு ஸ்மால் ரோபோட் அதை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணும்போது யானுங்கிற யூனிக்ஸ் ரோபோட் கோபமாகி லேசர் லைட்டால அந்த ஸ்மால் ரோபோட்டை கொன்னுடுச்சு. இதுக்கிடையில மோனிக் ஆலிஸ்க்கு சிக்னல் கொடுத்து ஒரு ஐடியா கொடுத்தா. அப்போ ஆலிஸ் ஒரு மிரரோட யான் முன்னாடி வந்தா. அவன் மத்த ரோபோட்ஸ டேஞ்சரஸ் லேசரால கொல்ல லைட் த்ரோ பண்ணும்போது ஆலிஸ் மிரர் அவனுக்கு முன்னாடி வச்சா. அதனால லேசர் லைட் அவன் பக்கமே திரும்பி அவனோட ஐஸ் டேமேஜ் ஆயிடுச்சு. ஆனா அவனால இன்னும் ஹியூமன்ஸ் பாடி டெம்பரேச்சர்னால அவங்கள எல்லாரையும் பார்க்க முடிஞ்சிச்சு. அவங்களால வெளியே போக முடியாதனால அவங்க போய் ஒரு இடத்துல உட்கார்ந்தாங்க. ரொம்ப ஹீட்டா இருந்துச்சு. அதனால எல்லாரும் ரொம்ப ட்ரபிள் ஆகி இருந்தாங்க. அவங்கள பார்த்துட்டு மோனிக், யான் கிட்ட ஏசி ஆன் பண்ணலன்னா அவங்க கண்டிஷன் ரொம்ப பேட் ஆகி சாக கூட வாய்ப்பு இருக்குன்னு சொன்னான். இப்போ யான் ஏசி ஆன் பண்றதுக்கு ஒரு கண்டிஷன் போட்டான். நீங்க எல்லாரும் சர்க்கஸ் அனிமல்ஸ் மாதிரி வியர்டான விஷயங்கள் பண்ணாதான் நான் ஏசி ஆன் பண்ணுவேன்னு சொன்னான். இப்போ எல்லா ஹியூமன்ஸும் ஹீட்னால இறந்துட்டு இருந்தாங்க. சோ அவங்க ஒத்துக்கிட்டு சர்க்கஸ் அனிமல்ஸ் மாதிரி ஆக்ட் பண்ண ஆரம்பிச்சாங்க. இத பார்த்துட்டு யான் ஏசி ஆன் பண்ணா, ஆனா ரொம்ப ஃபாஸ்டா. அதனால அவங்களுக்கு கோல்டா ஃபீல் ஆக ஆரம்பிச்சிச்சு. இங்கேயும் விக்டருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அவன் மோனிக் கிட்ட நிறைய வெட் க்ளோத்ஸ் எடுத்துட்டு வர சொன்னா. அப்பதான் அது ஃப்ரீஸ் ஆகும். நைட் ஆனதும் வெட் க்ளோத்ஸ் ஃப்ரீஸ் ஆயிடுச்சு. விக்டர் எல்லாருக்கும் அந்த ஐஸ் ஃபில்டு க்ளோத்ஸ் போட சொன்னா. ஏன்னா யான் பாடி ஹீட்னால அவங்கள பார்க்க முடிஞ்சிச்சு. இப்போ ஐஸ் ஃபில்டு க்ளோத்ஸ்னால அவனால அவங்கள பார்க்க முடியாது. இதுதான் நடந்துச்சு. அப்புறம் இந்த பீப்புள்ஸ் ஒன்னா சேர்ந்து அவனை அட்டாக் பண்ணாங்க. அவர்கள் இங்கிருந்து வெளியேற அவனை அடிச்சு கொண்டு இருக்கும் போது ஆலிஸோட ஃபேஸ்ல இருந்த க்ளோத் ரிமூவ் ஆயிடுச்சு. அதனால அவ யான் கண்ணுக்கு தெரிஞ்சிட்டா. அவன் அவளை லேசர்ல அடிக்க போறான். அப்போ மோனிக் அவன் முன்னாடி வந்தா. லேசர் அவன் மேல பட்டுச்சு. ஆனா இது எல்லாத்தினாலையும் யான் ரொம்ப கோபமாகிட்டான். அதனால அவன் ஹோல் ஹவுஸ்ல லேசர் அடிக்க ஆரம்பிச்சுட்டான். அதுல இருந்து எஸ்கேப் ஆகி அந்த பீப்புள்ஸ் ஹைட் ஆகிட்டாங்க. இப்போ யான் ஹவுஸ்ல இருந்த திங்ஸையும் பிரேக் பண்ண ஆரம்பிச்சான். அப்போ 2 ரோபோட்ஸ் அவனோட லெக்ல ஒரு பாயிண்டட் நெயில்ல அடிச்சுச்சு. அதனால அவனால மூவ் பண்ண முடியல. அப்புறம் விக்டர் டாட்டர் பின்னாடி இருந்து அவனுக்குள்ள கரண்ட ரிலீஸ் பண்ணி ஒரு ஷார்ட் சர்க்கியூட் பண்ணான். அதனால அவனோட சிஸ்டம் டேமேஜ் ஆயிடுச்சு. இப்ப அவன் கீழே விழுந்தான். அதனால எல்லாம் ஓகே ஆயிடுச்சு. ஆனா லேசர்னால மோனிக்கோட சிஸ்டம் டேமேஜ் ஆயிடுச்சு. அதனால இன்னொரு ரோபோட் அவளோட சேர்ந்து அவளை பிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சது. அப்புறம் அவளோட கண்டிஷன் பெட்டர் ஆனதும் அவ டோரை ஓபன் பண்ணா. இந்த பீப்புள் வெளியே வந்தாங்க. ஆலிஸ் ஃப்ரெண்டும் சன்னும் வீட்டுக்கு போக ஆரம்பிச்சாங்க. விக்டர் ஃப்ரெண்டும் இது எல்லாத்துக்கும் நடுவுல அவங்க கூட ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டதுனால அவளும் அவங்க கூட போனா. எல்லாம் காம் ஆயிடுச்சுன்னு நினைச்சாங்க. ஆனா அப்போ யான் மாதிரி நிறைய ரோபோட்ஸ் வந்து ஆலிஸ், விக்டர் அப்புறம் அவனோட டாட்டரை சுத்தி வந்துச்சு. ஆலிஸ் ஃப்ரெண்டோட சன் கார்ல இருந்து ஜம்ப் பண்ணி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண வந்தா. ஆனா அப்போ நிறைய ட்ரோன்ஸ் வந்து அங்க இருந்த எல்லா ரோபோட்ஸையும் ஒன்னா கொன்னு அவங்க லைஃப சேவ் பண்ணுச்சு. ஆக்சுவலா யூனிக்ஸ் கம்பெனி சிஸ்டம்ல ஒரு பக் வந்துருச்சு. அதாவது எரர் மாதிரி. அது ஒரு பெரிய ப்ராப்ளமா மாறிடுச்சு. ஏன்னா அவங்க ப்ராஃபிட்காக வைக்கப்பட்டாங்க. ஆனா அவங்க ஹியூமன்ஸையும் ரோபோட்ஸையும் கொல்ல ஆரம்பிச்சாங்க.
இப்போ இது எல்லாத்துக்கும் நடுவுல விக்டரும் ஃபேமிலி எவ்வளவு இம்பார்ட்டன்ட்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டான். அவன் ஆலிஸ் கூட மறுபடியும் வாழ டிசைட் பண்ணான். இந்த பிலிம் இந்த ஹாப்பி எண்டிங்கோட இங்க முடியும்.